எனக்கு கூட சில விஷயங்கள் தெரிந்திருக்கிறது. அந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்ததாக இலங்கையிலிருந்து இந்திய அரசின் தலைவர் திரு பிரேமச்சந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டணியின் உதவி தலைவருமானிய திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அனுப்பிய வாழ்த்து செய்தியை அலெக்ஸ் ரவிகுமார் அவர்கள் பேசுவார். வணக்கம். நான் டிடிஎன்ஏ செயலாளர் ஸ்போக்ஸ்மேன் டிபிஆர் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். எனது மாணவ பராயத்தில் எனக்கு அரசியல் வகுப்பு இந்தியாவில் எடுத்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் சார்பாக எனது வாழ்க்கையை இங்கு தெரிவிக்கிறேன். மாகாண சபைக்கான அதிகாரங்கள் கையப்படுத்த கனடா கிழமைக்கு வழிபோல் வாழ்த்துக்கள். இலங்கையில் மாகாண சபைக்கான தேர்தல்கள் நடைபெற வேண்டும் என்பது தொடர்பாகவும் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் முழுமையாக பகிரப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது மேற்கண்டவை தொடர்பாக தொடர்ச்சியான கருத்தரங்குகளை யாழ்ப்பாணம், வவுனியா, திருவோணமலை போன்ற இடங்களில் நடாத்தியிருக்கின்றன. தொடர்ந்து ஏனைய மாவட்டங்களிலும் பிரதேசங்களிலும் இவற்றை நடத்தவும் உத்தேசித்திருக்கின்றன. வடக்கு கிழக்கில் மாகாண சபை தேர்தல்கள் முடிவடைந்து 7 வருடங்கள் ஆகிவிட்டன. முன்னர் இருந்த அரசாங்கங்களும் சரி, இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கமும் சரி மாகாண சபை தேர்தல்களை ஒட்டி போட்டுக் கொண்டே வருகின்றன. சிங்கள தரப்புகளை பொறுத்தவரை மாகாண சபை என்பது இலங்கைக்கு தேவையற்றது என்பதும் அதிகார பகிர்வு தேவையற்றது என்பதும் ஒரு பொதுவான கருத்தாக இருந்து வருகின்றது. ஆயுத போராட்டமும் இந்திய இலங்கை ஒப்பந்தமும் மாகாண சபை முறைமை ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தை இலங்கை அரசாங்கத்திற்கு உருவாக்கியது. 1988 ஆண்டு மாகாண சபையில் சட்ட மூலமும் அரசியல் சாசனத்துக்கான 13வது திருத்தமும் இலங்கை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்துக்கான தேர்தல் நடைபெற்றது மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கின் தலைநகரான திருவோணமலை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடன் இணைந்த வடக்கு கிழக்கின் அரசு நிர்வாக மையமாக திருவோணமலை மாற்றப்பட்டதுடன் மாகாண சபைக்கும் மாகாண செயலகத்துக்குமான உட்கட்டமைப்புகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டன. வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணம் என்பது 2006 ஆண்டு வரை நடைமுறையில் இருந்தது. 2006 ஆண்டு மஹிந்த ராஜபக்சன் வழிகாட்டுதலுடன் அப்பொழுது அவர்கள் இணைந்து பயணித்த ஜனதா விமுக்தி பெரமுன அதாவது ஜேவிபி வடக்கு கிழக்கின் இணைப்பு என்பது சட்டவிரோதம் என்ற அடிப்படையிலும் இது அம்பாறை மாவட்ட மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகின்றது என்ற அடிப்படையிலும் 2 சிங்கள முஸ்லிம் நபர்களால் உயர் நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்தது. அதன் பிரகாரம் வடக்கு கிழக்கு இணைப்பு பாராளுமன்றத்தின் ஊடாக நடைபெறவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் 16 வருடமாக ஒன்றாக இணைக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணமானது 2ஆக பிரிக்கப்பட்டது. இன்றும் அந்த நிலையை தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கின்றார். புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கமானது பார்வைக்கு மார்க்சிய லெனினிசிய சிந்தனை கொண்ட ஒரு இடதுசாரி அரசாங்கமாக தோற்றமளிக்கப்பட்டாலும் சிங்கள பௌத்த மயிலாதிக்க நிறுவது என்பது இவர்களுக்கு முன்னர் இருந்த ஏனைய அரசியல் கட்சிகள் போலவே இவர்களது செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் இனவாதிகள் அல்ல, மதவாதிகள் அல்ல என்று தொடர்ந்து கூறி வந்தாலும் பௌத்தத்துக்கு முதலிடம் என்பதையும் பௌத்த மக்கள் வாழாத இடங்களில் பௌத்த கோயில்களை கட்டுவது என்பதிலும் இவர்களும் அதே தீவிரத்தன்மையுடனே செயல்பட்டு வருகின்றனர். அது மாத்திரமில்லாமல் இலங்கை போன்ற சிறிய நாட்டிற்கு அதிகார பரிவு என்பது தேவையில்லை. மேலும் அதிகார பரிவு
பகிர்வு என்பது காலாவதியான ஒரு விடயம் என்ற அடிப்படையிலேயே அவர்கள் கருத்துக்கள் தொடர்ந்து அமைந்து வருகின்றன. தென்பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கள கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் மாகாண சபை தேர்தல் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றார். தென்பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கள கட்சிகளுக்கென்று அதிகார மையம் என்று ஒன்று இல்லை. ஜனாதிபதியாகவும் பாராளுமன்றத்திலும் உள்ளூராட்சி சபைகளிலும் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி ஆட்சி செய்கின்றனர். இந்த சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதனூடாக அவ்வாறான அதிகார கட்சிகளின் அதிகார மையங்களை பெறலாம் என்பது எதிர்கட்சியில் உள்ள சிங்கள கட்சியின் நோக்கமாகும். இவர்கள் மாகாண சபை தேர்தலை கோருகிறார்களே தவிர அதிகார பதிவு தொடர்பில் வாய் திறந்து பேசவில்லை. ஆனால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரை மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுடன் முழுமையான அதிகார பகிர்வு வேண்டும் என்பதை எமது கோரிக்கையாகும். நீண்ட நெடிய யுத்தம் நடந்ததன் காரணமாக அதிகார பகிர்வு தொடர்பாகவோ மாகாண சபை முறைமைகள் தொடர்பாகவோ நீண்ட காலமாக மக்கள் மத்தியில் கருத்தாளர்கள் எதுவும் நிகழவில்லை. மாறாக மாகாண சபை தொடர்பாக தமிழ் தரப்பிலிருந்தும் சிங்கள தரப்பிலிருந்தும் அதற்கு எதிரான கருத்துக்களே முன்வைக்கப்பட்டு வந்தது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அதிகார பகிர்வு தொடர்பாகவும் ஜனநாயக முறையில் இலங்கையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் மக்கள் மத்தியில் கருத்தாடல்கள் நிகழ வேண்டிய சூழ்நிலை. இதன் காரணமாக ஈழ மக்கள் புரட்சியாளர் விடுதலை முன்னணியானது அதை ஆரம்பித்தது மாத்திரமில்லாமல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் இதன் தேவையை வலியுறுத்தி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது இந்த வேலைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது. இதன் பிரகாரம் உமது செயற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வவுனியாவில் நடந்த கூட்டத்தில் தமிழரசு கட்சியும் அலையா விருந்தாளியாக கலந்து கொண்டது. இதன் பொருள் கொள்கை ரீதியாக தமிழரசு கட்சியின் தேர்தலையும் அதிகார பயிர்வையும் வலியுறுத்துகின்றது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இவை ஒருபுறம் இருக்க, வடக்கு கிழக்கு முன்னாள் முதலமைச்சர் இதே கருத்துடன் பல்வேறு கட்சித் தலைவர்களை சந்தித்து வருகின்றார். எமது இந்த முயற்சியானது எங்களது எதிர்பார்ப்புக்கு மேலதிகமாக சமுதாயத்தின் பல மட்டங்களிலும், குறிப்பாக புத்திஜீவிகள், பல்வேறு துறைகளில் நிபுணத்துவம் மிக்கவர்கள் மத்தியிலும் இது ஒரு பேசுபொருளாக மாறி வருகின்றது. நாம் தொடர்ந்து மேற்கொண்டு பிரச்சார கருத்தரங்களை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்களின் ஆதரவு இதை மெய்ப்பிக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தமக்கான அரசு பொறிமுறை கொண்டு உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலும், அதுக்கு மாகாண சபை தேர்தல்கள் நடைபெற வேண்டும் என்பதிலும் கூடுதலான கருத்தை காட்டுவதையும் அறிய முடிகின்றது. இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இதனை முன்னெடுத்தாலும் அதற்கு இருக்கக்கூடிய சகல கட்சிகளும் வேகத்துடனும் செயல்பட முடியாமல் இருக்கின்றது என்பதை நாம் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டுகின்றோம். அனைவரும் களத்தில் இறங்குவோமாக இருந்தால் சில மாதங்களிலேயே கிராம மட்டங்களுக்கு இந்த விடயங்களை முன்னெடுத்து சென்று ஆதரவினை திரட்ட முடியும். இதற்கு புலம்பெயர் தமிழ் மக்கள் உதவி ஒத்தாசை என்பதை நிறையவே தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன். முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய கட்சியின் உறுப்பினர்கள், ஆர்வலர்கள், இங்கு இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுடன் இதுவிடயமாக பேச வேண்டும் என்பதுடன் இவற்றை முன்னெடுத்து செல்வதற்கான நிதி ஆதாரங்களையும் புலம்பெயர் உறவுகளிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். இதன் அடிப்படையில் கனடாவில் இன்று நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கானது புலம்பெயர் மக்கள் மத்தியில் மாகாண சபை தேர்தல் அதற்கான அதிகாரம் தொடர்பான ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துருவாக்கத்தை உருவாக்கும் என நான் நினைக்கின்றேன். இன்று கனடாவில் நடைபெறும் இக்கருத்தரங்கு இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற ஏனைய நாடுகளில் நடைபெற வேண்டும் என்றும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் அனைவரும் சேர்ந்து எடுக்க வேண்டும் என்பதும் எமது பெரிய விருப்பமாகும். இலங்கையில் தமிழ் மக்களின் இருப்பை உறுதிப்படுத்தி அவர்கள் உரிமை போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு அதிகாரங்கள் அவசியம் என்பதை புரிந்து கொண்டு அவ்வழியில் நாம் முன்னேற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம்.
கனடாவில் நடைபெறும் இக்கருத்தரங்கானது புலம்பெயர் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி என்று நம்புவதுடன் இக்கருத்தரங்கானது செவ்வனே நிறைவேற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுரேஷ் பிரேமச்சந்திரன், பேச்சாளர், ஜனநாயக தேசிய கூட்டணி தலைவர், ஈழ மக்கள் புரட்சிகர் விடுதலை முன்னணி. நன்றி. இத்தருணத்திலே இந்த வாழ்த்து செய்தியை அனுப்பியதற்காக தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மாகாண அதிகாரங்களை கையகப்படுத்துதல் என்பது பற்றி இலங்கையிலிருந்து வருகை தந்திருந்து சந்தர்ப்பவசமாக எங்களுடைய இந்த கலந்துரையாடலையும் பங்கு பெற்றும் திரு கஜேந்திரா அவர்களை ஒரு குறிப்பிட்ட காலமாக வந்து எனக்கு தெரியும். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு என்று நான் நினைக்கின்றேன். இங்கு